அதிமுக மற்றும் திமுக கொள்கைகளை இணைத்து உப்மா கிண்டியுள்ளதாக தாவேக தலைவர் விஜயை சாடியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மக்கு மாணவர்களுக்கு தேர்தல் அரசியலில் மதிப்பெண் கிடைக்காது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்மா கிண்டிட்டாப்ல. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு தான் இப்படி கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்தார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று விஜய் கூறி வருவது குறித்த கேள்விக்கு விஜய் அரசியல் என்ற பெயரில் உப்புமா கிண்டி இருப்பதாக சீமான் எள்ளி நகையாடினார். அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? மாற்றம் ஏற்படும் என்றால் என்ன மாற்றம், எந்தெந்த துறையில் மாற்றம் என்று விளக்காமல் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் சனிக்கிழமைகளில் பரப்புரை செய்வதாக சாடினார். கல்வி இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். மருத்துவம் இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. இந்த கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். விஜயின் அரசியல் கொள்கை குறித்து கேள்வி எழுப்பினால் அதை புரிந்து கொள்ளாமல் தம்மை விமர்சிப்பதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார். அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பெயர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு, கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என தலைவர்கள் புள்ளி விவரங்களோடு பேசும்போது மண்ணரிப்பா மீனரிப்பா என்று தெரியாத அளவுக்கு விஜய் பேசுவதாக கூறிய சீமான் மக்கு மாணவர்களுக்கு ஒருபொழுதும் மதிப்பெண் கிடைக்காது என்று கடுமையாக சாடியுள்ளார். ராஜாதி ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறவர்களை விட்டார்களா, அங்கே அதை செய்தவர்களை செஞ்சார்களா, கோர்ட்ல இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க. மக்களின் வலியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்னதங்கச்சி இது? பரிச்சயவாத மனத்தில் வச்சு பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெட்கப்படுறேன். தம்பி என்கின்ற முறையில் விஜயை வாழ்த்துவதாகவும் என்ன செய்ய வேண்டுமென அவர்தான் முடிவு செய்ய வேண்டுமெனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். தம்பியை வாழ்த்துறேன். அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும், சந்திக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது அவர் விருப்பம், அவர் கட்சி, அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது. இதெல்லாம் ஒண்ணு. அவர் தானே அதை முடிவு செஞ்சுக்கணும். அது ஒன்றும் பேச முடியாது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் தமிழர் நிலைப்பாடு மற்றும் கூட்டணி குறித்த கேள்விக்கு உசுப்பேத்தியே உடம்ப ரணகளமாக்கி விட்டதாகவும் சீமான் கலகலப்பாக பேசினார். இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே தனியா போராடுவீர்கள்? உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்.